மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது ஆட்சிக் காலத்தில் இதுபோன்ற திட்டங்களை அறிவித்திருக்கலாமே என்று அமைச்சர் சேகர்பாபு கூறினார். சென்னை தண்டையார்பேட்டையில் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அருகிலுள்ள ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தண்டையார்பேட்டையில் நவீன பேருந்து நிலையம் மற்றும் விளையாட்டு மைதானம் வரும் ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று குறிப்பிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியில் இருந்தபோது இதுபோன்ற திட்டங்களை அவர் அறிவித்திருக்கலாமே என்று கூறினார். சனாதனம் குறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் விமர்சனத்துக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார். வடசண்டை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்தை 20 கோடி ரூபாய் அளவிலே உருவாக்கப்படுகின்ற அந்த பேருந்து நிலையம் என்பது அது ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். அதோடு இணைந்து 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டேபிள் டென்னிஸ் மற்றும் சிலம்பம் மைதானம், குத்துச்சண்டை அரங்கம், கூடைப்பந்து விளையாட்டரங்கம், உடற்பயிற்சி கூடம், பிசியோதெரப்பி அறை, பல்நோக்கு மண்டபம், கேரம் அரங்கமும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பணிகளும் ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலை மனசுல வச்சுதான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறதா எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சி காலத்தில் இது மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்துடலாம்ல.